ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பன்னீர் வச்சு நம்ம ஒரு சூப்பரான அல்டிமேட் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு 100 கிராம் மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கோங்க, ஹோம்மேடாக இருந்தாலும் ஓகே தான். நான் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு 1.5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட் இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் 100 கிராம் பன்னீருக்கு தான் 1.5 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் குறவோ கூடுதலோ உங்கள் தேவைக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு இந்த மாதிரி நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் புளியாத கெட்டி தயிர், கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள். இது ஜஸ்ட்டு கலர் கொடுக்கும், காரம் சுத்தமாகவே இருக்காது. அப்புறம் 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இந்த பன்னீர் கிரேவிக்கு காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள், அப்புறம் கொஞ்சம் வறுத்து பிடிச்ச சீரகப்பொடி, கடைசியாக கொஞ்சம் பாவ் பாஜி மசாலா. நான் எவரெஸ்ட் பாவ் பாஜி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை அவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கல, நம்ம கடைசியாக கிரேவி பண்ணும்போது சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் அந்த தயிர் உள்ள தண்ணியிலே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பேஸ்ட்டை தனியாக வச்சிடலாம். இப்போ கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் பட்டரும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் பூண்டு, பொடியாக கட் பண்ண பூண்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன், அதாவது ஒரே ஒரு பச்சை மிளகாவும் 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா, அதாவது நல்ல பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நிதானமாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஆனதும் அதில் ஒரு சின்ன தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வரும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் தண்ணி ஆட் பண்ணும்போது கிரேவி நமக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாகவே கிடைக்கும். நம்ம சேர்த்த வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் இந்த மாதிரி சுண்டி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மிக்சிங் பவுலில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அலசி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஃப்ளேமை மட்டும் ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஏன்னா நம்ம கடலை மாவு சேர்த்து பண்ணியிருக்கோம். அதனால் கிரேவியில் கொஞ்சம் கூட கட்டி தட்டாமல் பார்த்துக்கோங்க. கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிட்டுனா நம்ம செஞ்சது எல்லாமே வீணாயிரும். இந்த கிரேவி நல்லா கொதிக்கணும். ஸோ ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இந்த மாதிரி கை வச்சு நல்லா பொடி பொடியாக உறுத்து விட்டுக்கலாம். பன்னீர் புர்ஜி பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு பன்னீரை உறுத்தெடுப்போமோ அந்த மாதிரி பொடி பொடியாக கட்டி எதுவும் இல்லாமல் உறுத்தெடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரேட்டரில் வச்சு துருவியும் கூட எடுத்துக்கலாம். இப்போ கிரேவியும் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம உறுத்து வச்சுருக்கிற பன்னீரை அப்படியே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் வச்சு பண்ணக்கூடிய எல்லா ரெசிபியுமே மோஸ்ட்லி பீஸாக கட் பண்ணி போட்டு தான் பண்ணுவோம். பட் இந்த ரெசிபிக்கு மட்டும்தான், அதாவது இந்த கிரேவிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி துருவி போட்டு பண்ணணும். ஸோ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். பன்னீரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறமா 1 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி நார்மலாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி போடும்போது அதோட ஃப்ளேவர் இன்னும் செம்மையாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் பொடியாக கட் பண்ண மல்லிக்கீரையும் இந்த மாதிரி சேர்த்து சுட சுட சர்வ் பண்ண வேண்டி தான். இது சப்பாத்தி, பூரி, அப்புறம் நானுக்கு, பரோட்டாக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த பன்னீர் கிரேவியை இன்னும் கொஞ்சம் ரிச்சாக பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக பாலாடையை கூட மிக்ஸ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நானும் மலாய் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் சேர்க்காம தான் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் SRV கலக்கல்ஸை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon in the next video. Bye bye. Take care.